ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த சிவலிங்கம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூடியூப்பில் நிறைய பேர் செஞ்சு போட்டிருக்காங்க. இப்போ சிவராத்திரி வருது, எனக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் நான் செஞ்சு பார்த்தேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போது அதுக்கு ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 4 அடி கட் பண்ணேன், நீங்கள் 3 அடி கட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா ஒயர் எனக்கு மீதியானுச்சு. 6 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஒயரை இந்த மாதிரி சமமாக மடிச்சுக்கோங்க. கட் பண்ண ஒயரை நம்ம எப்போவும் பேசிக் நாட் போடுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த 2ஆக மடித்ததுலேருந்து அப்படியே அளந்து கீழே கொண்டுட்டு வாங்க. கொண்டுட்டு வந்துட்டு அதை பின்பக்கம் இப்படி மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. நம்ம மடித்தது பின்பக்கம் இருக்கணும், ரன்னிங் ஒயரு மேலே இருக்கணும். இப்போது இது மேலே மாட்டிட்டு இப்போது அடியில் இருக்கிற ஒயர் கீழே இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். அதே மாதிரி சைடில் அளந்து விட்ட ஒயர் அடிப்பக்கம் இருக்கும், மேலே ரன்னிங் ஒயர் இருக்கும். அந்த அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த மேலே இருக்கிற ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மேலே கொஞ்சம் கம்மியாகவும், கீழே பாருங்கள் இப்படி ஒரு 5 சென்டிமீட்டர் அளவு இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். இப்போது இதே மாதிரியே அடுத்த ஒயரும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஒயர் எடுத்து அப்படியே சமமாக மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. இப்போது நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் கம்மியாகவும் கீழே கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஒரு 5 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கீழே மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரியே நீங்கள் 6 ஒயரையும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 6 ஒயரையும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போது சைடில் போகுதில் ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து அதை மடிச்சுக்கோங்க. மடித்து பின்பக்கம் வச்சுட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. சைடில் அளந்து விட்ட ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா 2வது லைன் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். ஒயர் மடங்காமல் பார்த்துக்கோங்க. இதையும் அப்படியே வரிசையாக மடிச்சுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். அப்படியே போட்டுக்கிட்டே லாஸ்ட்டில் அளந்து நம்ம சைடில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்து அதை நம்ம கட் பண்ணி விடுறோம். நம்ம எப்பயும் கூடைங்கள் போடுவோம்ல, அதே மாதிரி தான் போடுறோம். பேஸ் மட்டும் அது மாதிரி போடுங்க. பாருங்கள், இப்போ போட்டாச்சு. அப்படியே அளந்து கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு லைன் அடையாளத்துக்கு இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. சென்டர் லைன்னு நமக்கு அது தெரியணும். ஒயர் ஜாயின் பண்ணுறோம்ல, அந்த லைன் எதுன்னு தெரியணும். அதுக்காக இப்போது அடுத்த லைன் போடலாம். இந்த மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடிச்சுட்டு 2வது லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி போடுங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. லாஸ்ட்டில் அளந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது முடிச்சு போட்டிருக்கோம்ல, அதுக்கும் இந்த பக்கம் 2 லைன் மட்டும் போட்டிருக்கோம். இதை அப்படியே திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு முடிச்சு போட்டிருக்கிறதுக்கும் அடுத்த சைடு கீழே இருக்குல்ல, அந்த சைடு போட ஆரம்பிக்கலாம். அந்த முடிச்சு போடாமல் இருக்கிற லைனில் அளந்துக்கோங்க. அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிறத மடிச்சுட்டு போட ஆரம்பிங்க. அந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு அளந்து கட் பண்ணி விடணும். அதே மாதிரியே நம்ம அந்த முடிச்சுக்கும் இந்த பக்கம் 3 லைன் நம்ம போடணும். அந்த பக்கம் முடிச்சுக்கும் ஒரு சைடு 2 போட்டிருந்தோம். இப்போ இந்த சைடு ஒயர் கொஞ்சம் அதிகமாக விட்டுருந்தோம் இல்லையா, அதனால தான் அது 3 லைன் இந்த பக்கம் போடுறதுக்காக அந்த ஒயர் கொஞ்சம் சேர்த்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட சொல்லியிருந்தேன். அதனால் இந்த பக்கம் பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு அளந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரியே அடுத்து இன்னும் 2 லைன் போட்டுருங்க. மொத்தம் டோட்டலாக நமக்கு 6 லைன் வரணும். அதை கொஞ்சம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறேன். வேகமாக போகிற மாதிரி இருக்கும். டைம் இல்லைன்னா ரொம்ப ஆகும். அதனால் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒன்றும் இல்லை, அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் போட்டு அளந்து நம்ம கட் பண்ணி விடணும். அவ்வளோதான்.
மொத்தம் 6 லைன் வந்துடும். அந்த நடு லைன் இல்லாமல் ஒரு பக்கம் 2ம் இன்னொரு பக்கம் 3ம் போட்டிருக்கோம். அப்போ அந்த நடு லைனை சேர்த்தாக்கா உங்களுக்கு 6 லைன் உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போ போட்டு முடித்தாச்சு. பேஸ் போட்டாச்சு. பாருங்கள், அந்த முடிச்சுக்கும் இந்த சைடு பாருங்கள் 2 போட்டோம் ஃபஸ்ட்டு, அப்புறம் முடிச்சு போட்டிருக்கிறது, அந்த பக்கம் 3 போட்டோம். இப்போ அந்த முடிச்சு அடையாளத்துக்கு போட்டிருந்ததை எடுத்து விட்டுடலாம். இனிமேல் மேலே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அதை மடித்து அப்படி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிங்க. அந்த சென்டர் லைன் வந்து 2 இருக்குல்ல, 2 ஒயர் விட்டுட்டு அந்த 3வது ஒயர்லேருந்து ஆரம்பிக்கிறேன் நான். எப்பயும் போல தான் சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விடுங்க. அவ்வளோ ஒயர் தேவையில்லைன்னு நான் கொஞ்சம் தள்ளி விட்டுட்டேன், அவ்வளோதான். சொருகிறதுக்கு மட்டும் இருந்தால் போதும். இதை அப்படியே வரிசையாக இனிமேல் போட்டுட்டு வரணும். அந்த கார்னரில் மூளை திருப்புற இடம் பாருங்கள், ஒயர் எதுவும் கட் பண்ணக்கூடாது. முன்னாடிலாம் கட் பண்ணுவோம்ல, நம்ம பேஸ் அடிபாகம் போடும்போது கட் பண்ணுவோம். இப்போ கட் பண்ணாமல் பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே போட்டுட்டு அப்படியே வளைச்சி அதே ரன்னிங் ஒயர் கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சு அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். புதுசாக கூட போடுறவங்களுக்கு தெரியாது, பிகினர்ஸ்க்கு அதுக்காக சொல்கிறேன். ஏற்கனவே போடுறவங்களுக்கு அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். புதுசாக இதை பார்த்துட்டு போடுறவங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இதை அப்படியே பாருங்கள் வளைச்சி நம்ம ஆரம்பித்தோம்ல அந்த இடம் வரைக்கும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. எந்த இடத்துலையும் நிப்பாட்ட வேண்டாம். பாருங்கள், இப்போ அடுத்த கார்னர் வந்துருச்சு. 4 மூளை வரும். 4 இடத்துலையும் நீங்கள் எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் எதுவும் ஒயர் கட் பண்ணாமல் அந்த ஒயரை அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த ஆரம்பித்த இடம் வரைக்கும் போடுங்க. இப்போ பாருங்கள், அது வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஆரம்பித்தோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒயர் வரைக்கும் பாருங்கள் 4 மூளையும் போட்டுட்டு அப்படியே ரவுண்டாக போட்டுட்டு வந்துட்டோம். இப்போது அந்த ஆரம்பித்தோம்ல, அப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை சொருகி விட்டுருங்க. அடிப்பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் கை வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் அப்படியே சொருகி விட்டுருங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்தால் அதை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ரன்னிங் ஒயரை மடித்து உள்பக்கம் வச்சுக்கணும். கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரு, அதை பாருங்கள் நான் மடிக்கிற மாதிரி மடித்து நான் ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இப்படி மடித்து உள்பக்கமாக அதை மடித்து பின்பக்கம் வர மாதிரி மடித்து வச்சுக்கணும். இப்போ ஆரம்பித்ததை லூஸ் பண்ணணும். மேலே போகிற ஒயரை கொஞ்சம் கீழே தள்ளி விட்டு அப்புறம் கீழே இருந்து அடிப்பக்கத்து ஒயரை அப்படி மேலே இழுத்தாக்க பாருங்கள் இப்படி லூப் கிடைக்கும். அது உள்ளார பின்பக்கம் மடித்து வச்சுருந்ததை விட்டுருங்க. விட்டுட்டு இப்போது மேலே போகிற ஒயரை ஜஸ்ட் அப்படி முன்பக்கமாக கொண்டு வந்து அந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்கனாக்க அது உள்ளார போயிடும். உள்பக்கம் இருக்கும் நமக்கு. ஒயர் திரும்பிக்காமல் இந்த மாதிரி இழுங்க. இப்படி இழுத்துட்டாக்கா அந்த ஏற்கனவே இருந்த முடிச்சு டைட் ஆகிடுச்சு. இப்போ ரன்னிங் ஒயர் பாருங்கள் உள்பக்கம் இருக்கும், கட்டோடு இருக்கிறது. அதை அப்படி இழுத்துருங்க. இழுத்துட்டாக்கா ஆரம்பித்த இடம் முடித்த இடம் ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ அதை அப்படியே ஜஸ்ட்டு உள்பக்கம் இருக்கிறத கொஞ்சம் அப்படியே மேலே சைடில் கொண்டு வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது உள்பக்கம் கட்டோடு இருக்கிற ஒயர் இருக்குது, அந்த ஒயரை அப்படி மடக்கி சைடில் கொண்டு வந்து அடுத்த மேலே போகிற ஒயரை போடணும். மடிச்சுட்டு அதை சுற்றி போடுங்க. இப்போ 2வது லைன் ஆரம்பித்தாச்சு. ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டோம். போட்டுட்டு இப்போ அடுத்து 2வது லைன் போடுறோம். இதை அப்படியே சுற்றிலும் போட்டுகிட்டே வாங்க. இதையும் இந்த இடத்துல வரும்போது திரும்பவும் ஒரு டைம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு காமிக்கிறேன். இதை அப்படியே சுற்றிலும் எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல் பாருங்கள், அந்த வரிசையாக முன்னாடி போட்ட மாதிரி போட்டுக்கிட்டே வந்துடுங்க. இது வரைக்கும் போடுங்க, அந்த நாட்டு வரைக்கும் போடுங்க. போட்டுட்டு காமிக்கிறேன் அப்படியே. இப்போ பாருங்கள், அப்படியே சுற்றிலும் 2வது தடவை போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போது எப்பயும் போல் அதே மாதிரி பாருங்கள், கட்டோடு இருக்கிற ஒயரை மடித்து அப்படி உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. ஆரம்பித்த 2வது லைனை ஆரம்பித்தோம்ல, அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு கீழேருந்து மேலே கொண்டு வந்துடணும். அந்த ஹோல்ஸ்குள்ளார பின்பக்கம் அடிச்சிருக்கிறத விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணணும். டைட் பண்ணால் ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு.
ஜாயிண்ட் ஆகிடும். அந்த 2வது லைன் ஆரம்பித்தது முடித்தது 2ம் ஜாயிண்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை கட் பண்ணிடுங்க. சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எங்கே வேணாலும் சொருகி விட்டுருங்க. அந்த போட்ட முடிச்சிலேயே சொருகக்கூடாது. அதுக்கும் சைடுலேயோ இல்லை கீழேயோ ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு எந்த பக்கம் ஈஸியாக இருக்கோ அந்த பக்கம் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ சொருகியாச்சு. நம்ம மொத்தம் 2 லைன் தான் போட்டிருக்கோம். மேலே வந்து ரன்னிங் ஒயர் வச்சு 2 லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணுன்னா, கிராஸ் கட் போடுற மாதிரி மேலே போகிற ஒயரை 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சு போடுங்க. ஒன்றுமே பண்ண வேண்டாம். மேலே போகுதில்ல அந்த ஒயரை பக்கம் பக்கமாக இருக்கிற ஒயரை 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும் வரிசையாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா 6 இருக்கா, அதனால் ஒரு பக்கத்துக்கு 3 முடிச்சு வரும் ஒரு சைடும். அதே மாதிரி 4 சைடுக்கும் வரும். 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் போடுங்க. போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சுற்றிலும் அப்படியே போட்டுட்டு வந்தாச்சு. 2 ஒயராக சேர்த்து ஒரு முடிச்சின்னு போட்டாச்சு. இப்போ அடுத்தது ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் பாருங்கள் சாஞ்சி கிராஸ் ஆகும். பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்குல்ல, அந்த ஒயர்களை ஒரு முடிச்சு போடணும். அடுத்தடுத்து ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்கும். வரிசையாக அதே மாதிரியே போடுங்க அடுத்த லைனும். ஏற்கனவே 2 ஒயராக சேர்த்து போட்டோம்ல, அது மாதிரியே இப்போது ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சி இருக்கும். அந்த முடிச்சுக்கும் 2 முடிச்சுக்கும் கேப்பில் ஒரு முடிச்சு வரும். அந்த மாதிரி ஒயர் திரும்பிக்காமல் நல்லா இழுத்து வச்சு டைட்டாக போடுங்க. இப்போ பாருங்கள், இன்னொரு வரிசையும் போட்டாச்சு. சுற்றிலும் அதே மாதிரி போட்டுட்டு வந்துட்டேன் பாருங்கள். 2 இருக்கும். சுற்றிலும் 4 சைடும் அது மாதிரி போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது நெல்லிக்காய் முடிச்சு போடணும். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ பாருங்கள், அந்த ஏணிப்படி முடிச்சு எந்த இடத்துல போட்டிருந்தோமோ அந்த இடத்துல இருந்தே போட ஆரம்பிச்சுக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று ஒயர் சாஞ்சிருக்குல, கிராஸ் ஆகுதுல, அதில் ஃபஸ்ட்டு ஒயரை அந்த மாதிரி மடிச்சுட்டு 2வது ஒயரை அதுக்கும் மேலே அப்படி வச்சு கிராஸாக அப்படி பிடிச்சிக்கணும் கட்டை விரலில். அடுத்தது கட்டோடு இருக்கிற ஒயரை சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயரை விட்டு அது மேலே மாட்டிக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து மேலே வைங்க. இந்த 2வது ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. 3வதாக சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை இந்த 2 ஓட்டையிலையும் விடுங்க. விட்டுட்டு இதை டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். 2 ஒயர் கிராஸ் ஆகும். இப்போ திரும்பவும் சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். அந்த சொருகிற அளவுக்கு ரன்னிங் ஒயர் வந்து பின்பக்கம் வச்சுருக்கணும். அவ்வளோதான். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், மடிக்கணும். பாருங்கள், அடுத்தது பக்கத்தில் கிராஸ் ஆகும் ஒன்று மேலே ஒன்று. அந்த 2 ஒயரை வச்சு அடுத்தது ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். கட்டோடு இருக்கிறத மடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஒயரை அது மேலே இப்படி வச்சு கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு 3வதாக இருக்கிற ஒயரை அதை 2ஐயும் சேர்த்து சுற்றியாச்சு. சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை மேலே வச்சுட்டு அந்த 2வது ஒயரை ஒரு ஓட்டையிலையும் 3வதாக 2ஐயும் சேர்த்து சுற்றின ஒயரை 2 ஓட்டையிலையும் விடணும். அவ்வளோதான். விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். இதே மாதிரி சுற்றிலும் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துலலாம் சுற்றிலும் அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும் வரிசையாக. பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடித்தேன். ஃபஸ்ட்டு ஒயரை அது மேலே வச்சு மடிச்சுட்டு 3வது ஒயரை அது 2ஐயும் சேர்த்து சுற்றிட்டேன். சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து கீழே தொங்குற ஒயரை மேலே வைக்கணும். அடுத்தது 2வதாக இருக்கிற லூப்பில் உள்ள ஒயரை அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடணும். 3வதாக 2ஐயும் சேர்த்து சுற்றினதை 2 ஓட்டையிலையும் விட்டு இழுக்கணும். இதே மாதிரி சுற்றிலும் பாருங்கள், நான் ஆரம்பித்த இடத்துக்கும் பக்கத்தில் வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். அங்கே ஆரம்பித்தோம். சுற்றிலும் பாருங்கள், நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டாலும் சரி, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொருகிற அளவுக்கு விட்டு அதை உள்ளார அப்படியே சொருகி கூட விட்டுடலாம். சொருகிற அளவுக்கு கட் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த மேலே போகுதில்ல, அந்த ஒரு நெல்லிக்காய் முடிச்சில் உள்ள 2 ஒயர் மேலே போகும். அந்த 2 ஒயரையும் மேலேருந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அதை மேலே இழுத்துருங்க. 2 ஓட்டை கிடைக்கும் நமக்கு. 2 ஒயர் இருக்கிறதுனால 2 ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை என்ன பண்ணணும், இந்த மாதிரி மடித்து முதல்ல பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க.
நெல்லிக்காய் முடிச்சிலேருந்து வருதில்ல, அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த கேப்பில் ஒரு ஒயர் மேலே போகும். அந்த ஒயரை முன்பக்கம் கொண்டு வந்து அது உள்ளார விடணும். விட்டுட்டு அந்த ஒயரை அப்படியே பின்பக்கமாக இருந்து கீழே இழுத்தா அந்த ஒரு முடிச்சு மட்டும் டைட் ஆகிடும். இப்போது அடுத்தது இன்னொன்று இருக்கும், அது உள்ளார விடுங்க. அந்த ரன்னிங் ஒயர் மடித்து வச்சுருந்ததை விடுங்க. விட்டுட்டு பாருங்கள், அந்த ஹோல்ஸ்குள்ளார விடுறேன். விட்டுட்டு மேலே போகிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் விட்டுட்டு இதையும் டைட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொருகிற அளவுக்கு கட் பண்ணி அதை அப்படியே ஜஸ்ட்டு உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால், புதுசாக இருக்கிறவங்களா இருந்தால். இப்போது உள்பக்கம் இருக்கும் ரன்னிங் ஒயர், அதை இழுத்துட்டு அதை சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அதை அப்படியே உள்ளார சொருகி விட்டுறணும். இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம், சொருகிற அளவுக்கு விட்டு அந்த ஒயரை அப்படியே உள்ளார சொருகி விட்டுறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொருகிற அளவுக்கு ஒரு ஒயர் விட்டுருக்கோம், அதையும் வந்து சொருகி விட்டுறணும். பாருங்கள், சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதையும் சொருகி விட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து புதுசாக போடுறவங்களுக்கு ஏணிப்படி முடிச்சு இது வந்து ஆம்லா நாட் நெல்லிக்காய் முடிச்சியில் போடுறது கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் அந்த லாஸ்ட்டு வரைக்கும் நெல்லிக்காய் முடிச்சுட்டு நீங்கள் சொருகிற அளவுக்கு கட் பண்ணி அந்த சின்ன ஒயரை மட்டும் அப்படியே சைடில் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி கட்டோடு இருக்குல்ல, அந்த ரன்னிங் ஒயர் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு எங்கேருந்து வேணாலும் அந்த ஃபஸ்ட்டு கீழேருந்து ஏணிப்படி முடிச்சு எந்த இடத்துல வருதோ அதிலிருந்தே போட ஆரம்பிங்க. சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போடுங்க. எந்த ஒயரையும் விடக்கூடாது. இப்போ கிராஸாலாம் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும்ல, அந்த ஒயரை எல்லாமே நீங்கள் இப்போ தனித்தனியாக எந்த ஒயரையும் விடாமல் எல்லாத்துலேயுமே சாதா முடித்து போட்டுக்கிட்டே வரணும். ரன்னிங் ஒயர் வச்சு கட்டோடு இருக்கிற ஒயர் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. எந்த ஒயரையும் விடாமல் அப்படியே சாதா முடித்து போட்டுக்கிட்டே வாங்க. சுற்றிலும் போட்டுக்கிட்டே வந்துட்டு ஏணிப்படி முடித்து போடணும். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு. சுற்றிலும் போட்டுட்டு வந்துட்டேன், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டேன், எந்த ஒயரையும் விடாமல். இப்போது ஏணிப்படி முடித்து சொல்லி கொடுத்த மாதிரி தான். இந்த சாதா முடிச்சுக்கு கீழே சொல்லி கொடுத்தோம்ல 2 லைன் போடும்போது அந்த மாதிரி தான். அப்படியே உள்பக்கம் இழுத்துருங்க. இழுத்துட்டு அதை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு சொருகிடலாம். ஒரு லைன் மட்டும்தான் போட்டிருக்கோம், ஒரு ரவுண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரையுமே சொருகி விட்டுறலாம். முன்னாடி கட் பண்ணதை சொருகினேன், இப்போ சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல அந்த ஒயரையும் சொருகி விட்டுறேன். ஒரு ரவுண்டு வந்து ரன்னிங் ஒயர் வச்சு அந்த நெல்லிக்காய் முடிச்சுக்கு மேலே போட்டுட்டோம். இப்போது அடுத்ததும் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த இடத்துலன்னா அந்த சென்டராக இருக்குல்ல, அந்த நம்ம ஏணிப்படி முடித்தோம் அந்த 2 ஒயரு, அந்த 2 ஒயரையும் முடிச்சு போட்டுருங்க. அது போட போகிறதில்ல, சும்மா அடையாளத்துக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதை பின்னக்கூடாது, அதனால் அதை இப்போ பின்ன போகிறதில்ல. அதனால் அந்த 2 ஒயரையும் முடிச்சு போட்டுருங்க. முடிச்சு போட்டுட்டு இப்போ பாருங்கள், அது பக்கத்தில் இருக்கிற ஒயரு மேலே போகிற ஒயர் அளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு சாதா முடிச்சு போடுங்க. பேசிக் நாட் போடுங்க. பாருங்கள், இவ்வளோ நீட்டம் மேலே போகிற ஒயர் அளவு அது இருக்கும். ஒயர் வந்து நான் 4 அடி வெட்டினேன், அதனால் இவ்வளோ நீட்டம் ஒயர் இருக்குது. 3 அடி நீங்கள் வெட்டினா போதுமாக இருக்கும். ஒரு ஒயரோட திக்னஸை பொறுத்து இருக்குது. அதனால் நீங்கள் 3.25 அடி அந்த மாதிரி கூட எடுத்துக்கோங்க, அது சரியாக இருக்கும். நான் வந்து 4 அடி எடுத்ததுனால அதிகமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒயரு வேஸ்ட் ஆகும், அதனால் சொல்கிறேன். நான் கிளாஸ் ஒயர் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. அந்த முடிச்சு போட்டிருக்கிறது வரைக்கும் போட்டுட்டு வாங்க. சுற்றிலும் போட்டுட்டு காமிக்கிறேன்.
இப்போ பாருங்கள் அந்த முடிச்சு போட்டிருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் போட்டுட்டு வந்தாச்சு. போட்டுட்டு வந்துட்டு இப்போ பாருங்கள் அந்த மேலே போகிற ஒயர் அளவு அந்த சைடில் அளந்து விட்டோம்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விடணும். நீட்டமாக அளந்து கட் பண்ணி விடணும். அந்த அளவு கட் பண்ணி விட்டாச்சு. அந்த முடிச்சு போட்டதை அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் அதே மாதிரி சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. பாருங்கள் அதே மாதிரி அந்த முடிச்சு போட்ட 2 விட்டுட்டு ஏற்கனவே போட்டோம்ல அதே மாதிரி இப்போ அப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள் நீட்டமாக இருக்கும். இதை அப்படியே சுற்றிலும் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு வந்துட்டு அந்த முடிச்சு வரைக்கும் அந்த பக்கமும் அதே மாதிரி கொண்டு வந்து அது வரைக்கும் அளந்து கட் பண்ணி விட்டுறணும். நீட்டமாக அளந்து கட் பண்ணி விட்டுறணும். மேலே போகிற ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ இதே மாதிரி 3 லைன் போட்டுட்டேன். 1 2 3 தெரியும் மொத்தம். அந்த முடிச்சு போட்டிருக்கோம்ல அதை அவுத்து விட்டுறலாம். இனிமேல் 3 லைன் போட்டுட்டு அவுத்து விட்டுட்டு அந்த ஒயர் பாருங்கள் அவுத்து விட்டால் அந்த ஒரு ஒயர் வச்சு இந்த பக்கம் 3ம் போட்டுருங்க. அப்படியே மேலே நம்ம மொத்தம் 3 லைன் அந்த மாதிரி நீட்டமாக ஒயர் கட் பண்ணி விட்டோம்ல அந்த மட்டும் போட்டுருங்க. அப்படியே இப்படி போட்டுட்டோம். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த பக்கம் 2 ஒயர் முடிச்சு போட்டிருந்தோம்ல, ஒரு ஒயரை வச்சு அந்த பக்கம் 3ஐயும் போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு ஒயரு வச்சு அப்படியே இந்த சைடில் இந்த பக்கம் மேலே போகிற ஒயருங்களை மேலே அப்படியே வரிசையாக போட்டுட்டு போங்க. இப்படியே இந்த பக்கமும் பாருங்கள் அந்த 2 ஒயர் விட்டுருந்தோம்ல அதையும் நம்ம இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 மேலே 1 அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடுங்க. 1 மேலே 1 அந்த இடத்துல கிராஸ் ஆகும். பக்கத்து ஒயரு ரைட்டில் பார்த்து 1 லெஃப்ட்டில் பார்த்து 1 இருக்கும் இல்லையா, அந்த 2 ஒயரையும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டாச்சு. அந்த இடத்துல ஐங்கோணம் வடிவத்தில் தெரியும். அதன் பிறகு எங்கெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் ஆகுதோ கிராஸ் ஆகிற இடத்துல அப்படியே போடணும். இந்த பக்கம் 2 முடிச்சு அந்த பக்கம் 2 முடிச்சு வரும். 1 மேலே 1 கிராஸ் ஆகும், சாஞ்சி இருக்கும். இப்போ அந்த பக்கம் 2 போட்டுட்டோம். இப்போ பாருங்கள் இந்த பக்கத்து ஒயரை வச்சு இந்த பக்கம் மேலே போகிறத 2 நாட்டு போடுங்க. போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் கிராஸ் ஆகுது, அந்த இடத்துல ஒரு முடிச்சு போட்டுருங்க. எங்கே கிராஸ் ஆகுதுன்னு பாருங்கள், 2 பக்கம் கிராஸ் 2 நாட்டு வந்துருச்சு இப்போ உங்களுக்கு. இப்போது அதுக்கும் மேலே ஒரு முடிச்சு வந்துடும். பாருங்கள் இப்படி 1ன்னு முடியும். அப்படியே எங்கெங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த மாதிரி கிராஸ் ஆகிற இடத்துல அப்படியே நீங்கள் போட்டுடணும். அவ்வளோதான். கிராஸ் கட் கூடைக்கு போடுவோம்ல அந்த மாதிரி பாருங்கள் ஐங்கோண வடிவத்தில் போட்டுட்டு அதன் பிறகு அப்படியே அது எங்கெல்லாம் சாஞ்சி வருதோ கிராஸ் ஆகுதோ அங்கெல்லாம் போட்டோம். அந்த இடத்துல போட்ட உடனே அது பாருங்கள் இந்த மாதிரி நீட்டிகிட்ருக்கும். இப்போ ஒயர் பாருங்கள் இவ்வளோ ஒயர் எனக்கு வந்து மீதியாக இருக்குது. அதனால தான் நான் 4 அடி கட் பண்ணதுனால இவ்வளோ ஒயர் இருக்குது. நீங்கள் வந்து 3 அடி 3.25 அடி ஒயர் ரொம்ப மொத்தமாக இருந்தால் 3.25 அடி கட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து கொஞ்சம் இதாக இருந்தால் 3 அடியே போதுமானதாக இருக்கும் மெலிசாக இருந்தால். இப்போது 1 2 நான் கொஞ்சம் ஒயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது 1 2 3 3வது நாட்டில் சொருகுங்க. நான் 4 அடி கட் பண்ணதுனால அதிகமாக இருக்குது. நீங்கள் 3 அடியே கட் பண்ணி போட்டால் போதுமானதாக இருக்கும். 1 2 3 3வது லைனில் சொருகுனீங்கன்னா இழுத்து சொருகும்போது நம்ம கூடைக்கெல்லாம் சொருகுவோம்ல, அப்போ ஒரு லைன் வந்து மடங்கி உள்பக்கம் போயிடும். அந்த மாதிரி சொருகணும். ஒரு 2 முடிச்சில் சொருகிறதா இருக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். அந்த நெல்லிக்காய் முடிச்சிலையும் 1 சொருகிட்டு கட் பண்ணி விட்டுறலாம் எக்ஸ்ட்ரா இருந்தால். பாருங்கள் இது வரைக்கும் போடுங்க. இந்த பக்கம் ஒரு 4 ஒயர் அந்த பக்கம் 4 ஒயர் அந்த நீட்டிகிட்டு இருக்குல்ல அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் பாருங்கள் சொருகியாச்சு. அது எல்லாமே ஒரு லைன் மடங்கி வரும். இந்த ஐங்கோண வடிவத்தில் இருக்குது பாருங்களேன், அதுக்கும் மேலே வர இந்த பக்கம் 4 ஒயர் அந்த பக்கம் 4 ஒயர், இந்த 4 ஒயர் மட்டும் ஒரு லைன் மடங்கக்கூடாது, உள்ளார மடங்கி போகாமல் சொருகணும். அப்போது ஃபஸ்ட்டு இந்த மேலே நீட்டிகிட்டு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மேலே அந்த 1ன்னு முடிஞ்சிருக்குல்ல அந்த முடிச்சில் உள்ள அந்த 2 ஒயரையும் சொருகணும். அதை டைரெக்டாக அதுக்கு கீழ் நாட்டில் அதுக்கும் கீழே இருக்குல்ல மேலே அந்த ஃபஸ்ட்டு முடிச்சிக்கும் கீழ் முடிச்சில் 2வதுல சொருகணும். 2வதுலேருந்து சொருகி ஒரு 3 4 நாட் சொருகிட்டு கட் பண்ணிடணும். பாருங்கள் 1 சொருகிட்டேன். இப்போ 2வது சொருகிறேன்.
அதை அப்படியே அதுக்கும் கீழே இருக்கிற முடிச்சில் சொருகுங்க, 2வது முடிச்சில் சொருகுங்க. இதில் வந்து எந்த நாட்டும் அதை மடங்கி உள்ளார போக வேண்டாம். இந்த 4 ஒயரை மட்டும் அந்த மாதிரி சொருகுங்க, கொஞ்சம் தூரம் அப்படியே சொருகுங்க. இதை அப்படியே இந்த சைடு அப்படியே கீழே பாருங்கள் 2வது முடிச்சில் இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிருங்க. பாருங்கள், சொருகினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ இது கிடச்சிருச்சு. இப்போது அங்கே சென்டரில் வரும்ல, அதை போடணும். அதுக்கு 1 2 அடியில் 5 ஒயர் எடுத்துக்கணும். இப்போது நெல்லிக்காய் முடிச்சு தான் போட போகிறோம். நெல்லிக்காய் முடிச்சியே 5 ஒயர் வச்சு போடணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 4 ஒயரை இந்த மாதிரி சமமாக வச்சுக்கோங்க. முதல்ல 5 ஒயர் எடுத்துருக்கோம்ல, 5 ஒயரையுமே நீங்கள் இந்த மாதிரி சமமாக மடித்து வச்சுருங்க. ஈக்குவலாக பாருங்கள், இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். ஆனால் கட்டை விரலில் நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒயரை நாம் வைக்கிற மாதிரி கை விரலில் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வரணும். அந்த பின்பக்கத்து ஒயர் பாருங்கள், கொஞ்சம் ரைட் சைடு வர மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. 2வது ஒயரை மாட்டுங்க. ஃபஸ்ட்டு ஒயரில் உள்ள 2 ஒயரையும் பாருங்கள், அந்த லாஸ்ட்டு விரலுக்கும் மேலே வச்சுருக்கேன். 2வது ஒயரை அந்த லாஸ்ட்டு அந்த விரலுக்கும் கேப்பில் விட்டுருக்கேன். 3வது ஒயரை பாருங்கள், அடுத்த விரலுக்கும் கேப்பில் விட்டுருக்கேன். நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே வாங்க. 4வது ஒயரை பாருங்கள், இந்த விரலுக்கும் கேப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது பிடிச்சிக்க முடியும். இப்போ அடுத்தது 5வது ஒயரை இந்த 4ஐயும் சேர்த்து மாட்டணும். சேர்த்து மாட்டி அப்படி பிடிச்சிக்கோங்க. அதை ஆள்காட்டி விரலுக்கும் கீழே வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, அந்த ஒயரில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே வச்சுருங்க. அடுத்தது அந்த சுண்டு விரலுக்கும் கீழே இருக்குல்ல, அந்த 2வது ஒயர் அதை வந்து ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் விடுங்க. அடுத்து 3வதாக இருக்கிறத பாருங்கள், 1 2 ஹோல்ஸில் விடுங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்த ஒயரை 3 ஹோல்ஸில் விடுங்க. அடிப்பக்கத்து ஒயரை தான் எடுக்கணும், ரைட் சைடு தான் எடுக்கணும். ஏற்கனவே விட்ட ஒயருக்கும் மேல் பக்கமாக தான் அது இருக்கணும், அதாவது அந்த லூப்புக்குள்ளார. அடுத்தது பாருங்கள், 4லையும் சேர்த்து விடணும். 2ஐயும் சேர்த்து சுற்றி இருந்தோம்ல, அதை வந்து 4லையும் சேர்த்து விடணும். அது குழம்பும் அதுக்கு தான் அந்த குழப்பமாக இருக்கும். அதனால தான் அந்த விரலுக்கு கேப்பில் வச்சுக்க சொன்னேன். பாருங்கள், அந்த மேலே உள்ளார ஏற்கனவே சொருகியிருக்கோம்ல, அந்த ஒயருக்கும் மேல் பக்கமாக தான் அதெல்லாம் விடணும். அப்படி விட்டுட்டு எல்லாத்தையும் டைட் பண்ணணும். ஒன்றும் இல்லை, நெல்லிக்காய் முடிச்சு எப்படி 3 ஒயர் வச்சு போடுவோமோ அதே மாதிரி 5 ஒயர் வச்சு போடுறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி ஐடியாவில் அந்த விரல் கேப்பில் அந்த மாதிரி மடித்து வைக்கிறத வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர் மாதிரி பாருங்கள், நல்லா 10 ஒயர் தெரியும் நமக்கு. இப்போது அந்த ஒயர்லாம் அதுக்கு நேராக இருக்கிறது ஈக்குவலாக இருக்கான்னு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு ஒயரும் அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒயரு கரெக்டாக இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 10 வரும். இப்போ அடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க, கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை வந்து சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். எந்த ஒயரையும் விடக்கூடாது. 10 ஒயர் வரும், அந்த 10ஐயும் போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு அப்படியே ஏணிப்படி முடித்து போடணும். சுற்றிலும் எதையும் விடாதீங்க, விடாமல் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வாங்க. அதை வந்து கொஞ்சம் ஸ்பீடாக காமிக்கிறேன், வேகமாக காமிக்கிறேன் போடுறத. ஒன்றும் இல்லை, அந்த எந்த ஒயரையும் விடாமல் பேசிக் நாட் சாதா முடித்து போட்டுக்கிட்டே வாங்க. அந்த 10வது ஒயர் வரைக்கும் போடுங்க. இப்போ 10 ஒயரும் போட்டாச்சு. இப்போ ஏணிப்படி முடித்து போடுங்க. ஏணிப்படி முடித்து நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி தான், அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படியே சொருகி விட்டுருங்க. உள்ளார எதுவும் இருக்காது, அந்த நெல்லிக்காய் முடிச்சு தான் இருக்கும். அதில் விட்டுட்டு அப்படியே அதுக்குள்ளார அந்த பக்கம் சொருகி விடுங்க. ஏதோ ஒரு பக்கம் அப்படியே சும்மா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான். ஜஸ்ட் அப்படி சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஏணிப்படி முடிச்சு போடுங்க. ரன்னிங் ஒயரை மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு அதை ஆரம்பித்ததை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார விட்டு இழுக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான், இப்போ போட்டாச்சு. இதே மாதிரியே அடுத்த லைன் ஆரம்பிக்கலாம். இதே மாதிரியே மொத்தம் 6 லைன் போட்டுருங்க. ஏணிப்படி முடிச்சு போட்டு 6 லைன் போடுங்க. இப்போ பாருங்கள், மொத்தம் 6 லைன் நான் போட்டுட்டேன் ஏணிப்படி முடிச்சு போட்டு. ஒயர் பாருங்கள் கொஞ்சமாக தான் இருக்குது.
நீங்கள் இதை அப்படியே டைரெக்டாக சொருகணுன்னா இதுக்கு வந்து ஒயர் பாருங்கள் சின்னதாகிடுச்சு. அதனால் இது இப்படி அப்படியே முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே அந்த 2வது இதில் விட்டு சொருகலாம். அப்படி சொருகி பார்த்தேன், என்னால் முடியல. அது வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இதை பாருங்கள் அப்படியே உள்ளார அப்படியே சொருகி விட்டுட்டேன். ஏன்னா இதை கை விட்டு உள்ளாரையும் சொருகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை அப்படியே உள்ளார அமுத்தி விட்டுட்டு இது வந்து அப்படியே சென்டரில் நடு சென்டரில் இருக்கணும். இப்போது அந்த 1/2 அடி ஒயர் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை ஒரு 5 இடத்துல 1/2 அடி ஒயர் கட் பண்ணி ஒரு 1/2 அடி இல்லைனா 3/4 அடி ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 3/4 அடி ஒயர் கட் பண்ணி ஒரு 5 இடத்துல இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதாவது ஒரு கேப்பு விட்டு ஒரு கேப் அந்த மாதிரி நான் விடுறேன் பாருங்கள். ஒரு கேப்பு விட்டு ஒரு கேப் இந்த மாதிரி விட்டுட்டு அதை வந்து அப்படியே உள்ளார வச்சு நம்ம கட்டிக்கலாம். சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நமக்கு அந்த நடு சென்டராக நிற்கணும். அதுக்காக இந்த மாதிரி ஒயர் வந்து 3/4 அடி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக எடுத்திங்கன்னா அதை இழுத்து சொருக கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இதை சென்டராக வச்சுட்டு அந்த ஒயர் எந்தெந்த பக்கம் போகுதோ அதுக்கு நேராக இருக்கிற ஓட்டையில் வெளிப்பக்கம் விட்டுருங்க. இப்போ அப்படியே ஒன்றுமே பண்ண வேணாம். அதை அப்படியே நடு சென்டரில் வச்சுட்டு, ஏன்னா அது வளைஞ்சி ஒரு பக்கமாக சாஞ்சி போயிடக்கூடாது. இழுத்து சொருக வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கு நேராக இருக்கிறத நான் விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சும்மா அதுக்கு நேராக அந்த ஒயர் எங்கெங்கெல்லாம் நீட்டிட்டு வருதோ அதுக்கு நேர் பக்கத்தில் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. பாருங்கள், விட்டுட்டு இப்படி நடுப்பற இருக்கணும். அது சென்டரில் இருக்கணும் அந்த இது இருக்கிறது. இதை வந்து இப்போ வெளியிலேருந்து எப்படி சொருகிறது அப்படின்னு கஷ்டமாக இருக்கும்ல, அந்த முடிச்சு போகுதில்ல, அந்த கேப்பில் அப்படியே சும்மா ஒரு 2 முடிச்சில் சொருகிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நின்றுக்கும். ரொம்ப இழுத்து சொருக வேண்டாம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ கையில் ஃபோனை வச்சு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். சும்மா அந்த ஏற்கனவே போட்டிருந்த நாட்டு இருக்கும்ல, அதில் அப்படியே ஊசியால் கொஞ்சம் எடுத்து விட்டு அந்த இடத்துல ஒரு 2 இதில் சொருகிடுங்க. அந்த ரொம்ப இழுக்கக்கூடாது. உள்ளார பாருங்கள், அந்த ஒயர் தெரியும் நமக்கு. ரொம்ப இழுத்தாக்கா ஒரு பக்கமாக சாஞ்சிரும். பாருங்கள், இந்த பாருங்கள் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி 2 இதில் சொருகிட்டு அதை கட் பண்ணி விட்டுருங்க. அதை டைட்டாக அப்படியே நின்றுக்கும். போதும், அந்த டைட்டாக இருந்தால் போதும். பாருங்கள், இப்படி உள்ளார பாருங்களேன், அந்த ஒயர் தெரியுது. இந்த மாதிரி நின்றுக்கும். அவ்வளோதான். இப்போ அந்த ஷேப் நமக்கு கிடச்சிருச்சு. ரைட் சைடு இந்த மாதிரி வர மாதிரி வச்சுக்கணும். இப்போது இந்த இடத்துல நம்ம சும்மா பட்டை போடுவோம்ல, அந்த மாதிரி அந்த வெள்ளை ஒயர் வச்சுக்கலாம். ஒரு 2 லைன் சென்டரில் விட்டுட்டு விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து நம்மளோட ஐடியாவை பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். இதை வந்து சொருகலாம் நம்மளால் முடியாது. சும்மா அப்படியே பட்டை தெரிகிற மாதிரி நீர் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி 3 ஒயர் இப்படி வந்து சொருகி விட்டுடுறேன் வரிசையாக. சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்போம்ல, சந்தனம் வச்சு அந்த சந்தனம் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே குங்குமம் வைப்போம். அந்த மாதிரி வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி அப்படியே வெள்ளையில் விட்டுட்டாக்க நமக்கு இதாக இருக்கும். அதனால் இப்படி சாதா முடிச்சு போட்டுட்டேன். மஞ்சள் கலர் ஒயர் எடுத்து 2 ஒயரை கட் பண்ணி இந்த மாதிரி சாதா பேசிக் நாட் போட்டுட்டு அதை பாருங்கள் 4 பக்கம் கேப் இருக்கும். இந்த பக்கம் பாருங்கள் நான் எப்படி சொருகிறேன்னு 4 ஓட்டை தெரியும். அந்த சென்டரில் இருக்க வெள்ளை ஒயருக்கும் அந்த கேப்பில் இந்த மாதிரி 4 இடத்துல அதை விட்டுட்டேன். சும்மா அதெல்லாம் எடுத்தால் வந்துடும். அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து சும்மா அப்படியே வச்சிக்கிறதுக்கு தான். இதை பிடிச்சி இழுத்தாக்க வந்துடும். ஏன்னா சொருகவும் முடியாது கையை விட்டு நம்மளால். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த குங்குமத்துக்கு பதிலாக ரெட் கலர் நெயில் பாலிஷ் அந்த இடத்துல வச்சுட்டேன். அப்போது பார்க்குறதுக்கு நம்ம அப்படியே மஞ்சள் குங்குமம் வச்ச மாதிரி தெரியட்டும் அப்படின்றதுனால இந்த மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான். இப்படி அமுத்தி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமாலுமே சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏதோ சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தோணுச்சு எனக்கு. நானும் வீட்டில் வச்சு கும்பிட்டேன். நிறைய பேர் இதுக்கு கூட கமெண்ட்டில் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் ஒயர்லலாம் செஞ்சு அதை சாமியாக கும்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம மனசில் என்ன படுதோ அந்த மாதிரி தான். நம்ம வந்து மனசார அதை நினச்சி சாமின்னு நினச்சி தான் செய்கிறோம். உண்மையாலுமே அதை பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நான் சாமி கும்பிட்றதுக்கு செஞ்சேன். இதுக்கு யாரும் தயவு செஞ்சு தப்பாக கமெண்ட் போடாதீங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.